102 குழந்தைகளை பெற்ற உகண்டா கிராமவாசி முசா ஹசியா கசீரா என்ற உகண்டாவின் கிராமவாசி தனது மிகப்பெரிய குடும்பத்தை பராமரிக்க முடியாமல் போய்விட்டதாக கூறி இனி குழந்தைகள் வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார். அவருக்கு 12 மனைவிகள், 102 குழந்தைகள் மற்றும் சுமார் 578 பேர குழந்தைகள் உள்ளதாக அவர் கூறுகின்றார். 68 வயதான இவர் கிழக்கு உகாண்டாவின் புட்லெஜா டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் உள்ள புகிசா வில்லேஜ் என்ற கிராமத்தில் வசிக்கின்றார். குடும்பத்தை பராமரிக்க முடியாத நிலையில் ஆரம்பத்தில் இது ஒரு நகைச்சுவையாக இருந்த போதும் பின்னர் இது பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டதாக அவர் தெரிவிக்கின்றார். அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் குடும்பம் வாழ மொத்தம் 2 ஏக்கர் நிலம் மட்டுமே இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். உணவு, கல்வி, உடை போன்ற அடிப்படை தேவைகளை கூட வழங்க முடியாததால் 2 மனைவிகள் அவரை விட்டு சென்று விட்டனர் என்று அவர் தெரிவிக்கின்றார். இனி குழந்தைகள் வேண்டாம். என் மனைவிகள் தற்போது கருக்கட்டுப்பாட்டு மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். நான் இனி குழந்தைகள் பெற விரும்பவில்லை. ஏற்கனவே நான் செய்த தவறை புரிந்து கொண்டேன் என்று அவர் கூறுகின்றார். குடும்பத்தின் வாழ்க்கை அவரது பெரிய குடும்பம் ஒரு பழுதடைந்த வீட்டிலும் அருகிலுள்ள புல்கூரை கொண்ட களிமண் குடிசைகளிலும் வசிக்கின்றது. 1972 ஆண்டு அவர் தனது முதல் மனைவியை சுமார் 17 வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய முதல் குழந்தை 1 வருடத்திற்கு பின்னர் பிறந்தது. இது குறித்து அவர் கூறுகையில், நான் குடும்பத்தில் 2 பேர் மட்டுமே இருந்ததால் என் உறவினர்கள் பல மனைவிகளை மணந்து அதிக குழந்தைகளை பெறச் சொன்னார்கள். குழந்தைகளின் பெயரையே நினைவில் இல்லை. 102 குழந்தைகள் இருப்பதால் அவர்களுடைய பெயர்களில் பலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். முதல் குழந்தை மற்றும் கடைசி குழந்தையின் பெயர் மட்டுமே நினைவில் இருக்கின்றது. மற்றவர்களின் பெயர்களை நினைவில் கொள்ள முடியவில்லை என்று அவர் கூறுகின்றார். அவரது 30 வயது மகன் ஷமான் மஹினா குடும்ப விடயங்களை நடத்த உதவுகின்றார். குடும்பத்தில் ஒழுங்கு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் சண்டை ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு மாதமும் குடும்ப கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். உணவுக்கே சிரமம். குடும்பத்தில் பலர் அண்டை வீட்டாரிடம் வேலை செய்து உணவு அல்லது பணம் சம்பாதிக்கின்றனர். மதிய உணவாக பொதுவாக வேக வைத்த கசாவா மட்டுமே கிடைக்கின்றது. உணவு எல்லோருக்கும் போதாது. பல நேரங்களில் குழந்தைகளுக்கு 1 முறை அல்லது நல்ல நாளில் 2 முறைதான் உணவு கிடைக்கும் என்று அவரது 3வது மனைவி தெரிவிக்கின்றார். 2 மனைவியர் அவரை விட்டு சென்று விட்டனர். 3 பேர் ஊரில் வசிக்கின்றனர். இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் என் மனைவிகள் என்னை நேசிக்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார்.